அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, தேங்காய் பால் ஆட்டுக்குடல் குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம போட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கரண்டி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நான் இந்த 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன், அந்த போட்டியை முழுங்குற வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா 5-6 விசில் வச்சு நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கடல் பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நான் 3 எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சிருந்தோம்ல போட்டி, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கொதிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். அரை மூடி தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிச்சு வரும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கடைசியில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.